அனைவருக்கும் வணக்கம். ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய அனைத்து விதமான அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கும் என்னிடம் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னிடம் ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டு பெறப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகும். அனைவருக்கும் வணக்கம். பெயர்களுக்கு உண்டான பலங்கள் பதிஞ்சிட்டு வரேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் வீடியோஸில் பார்த்து இந்த பேருக்குடையவங்க உங்கள் பெயர்களுக்கு உண்டான பலங்கள் பதிஞ்சுக்கோங்க. அந்த வகையில் இது வரைக்கும் நான் பதிவிடாத பெயராக கிருஷ்ணசாமி என்ற பெயருக்கான 15 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, மற்றவங்களுக்கு பெர்ஃபெக்டாக அட்வைஸ் பண்ணுவாங்க, ஆனால் தனக்குன்னு ஒரு முடிவு எடுக்கல ரொம்பவே மனக்குழப்பங்கள் இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட்டு, தந்திரசாலியாக தந்திரமாக நாசுக்காக பேசக்கூடிய குணம் உங்கள்கிட்ட இருக்குங்க. மூணாவது பாயிண்ட்டு, வீடு மற்றும் வாகனத்தால் அடிக்கடி செலவுகளை சந்திப்பீங்க. நாலாவது பாயிண்ட்டு, வரவும் செலவும் சரியாக இருக்கும், சேமிப்பு அப்படிங்கிறது இருக்காதுங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு, மனைவியுடன் ஒற்றுமை குறைபாடு, மனைவியுடன் கருத்து வேறுபாடு வரும். ஆறாவது பாயிண்ட்டு, திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காதுங்க. ஏழாவது பாயிண்ட்டு, ஆண் குழந்தை சார்ந்த ஒரு மனக்கவலை இருக்குங்க. ஒன்று ஆண் வாரிசு இல்லாமல் போகிறதோ அல்லது ஆண் வாரிசு இருந்துச்சுன்னா அந்த ஆண் வாரிசு நினச்ச அந்த ஆண் வாரிசுடைய ஃப்யூச்சரை நினச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குங்க. எட்டாவது பாயிண்ட்டு, மூத்த பிள்ளையால் மன வருத்தம் இருக்குங்க. அந்த மூத்த பிள்ளை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த மூத்த பிள்ளையால் உங்களுக்கு மன வருத்தம் இருக்கும். அதாவது அந்த மூத்த பிள்ளை அதோடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கும். அந்த மூத்த பிள்ளை நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்குது, அந்த மூத்த பிள்ளை நம்ம சொல் பேச்சு கேட்க மாட்டேங்க, நம்மளை மதிக்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி மூத்த பிள்ளை மேலே ஒரு மன வருத்தம் மன வெறுப்பு உங்களுக்கு இருக்கும். அந்த மூத்த பிள்ளை ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் மூத்த பிள்ளை மேலே ஒரு மன வருத்தம் வெறுப்பு உண்டு. 9வது பாயிண்ட்டு, அம்மா மேலே வெறுப்புகள் இருக்குங்க. அம்மாவுடைய சின்ன வயசுலேருந்தே அம்மா மேலே ஒரு விதமான வெறுப்புகள் அல்லது இப்போ தற்சமயத்தில் அம்மா மேலே வெறுப்புகள் இருக்கும். 10வது பாயிண்ட்டு, அம்மா கூட அடிக்கடி சண்டை வரும், அம்மா கூட கருத்து வேறுபாடு உண்டு. 11வது பாயிண்ட்டு, சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க. சொந்த தொழில் உங்களுக்கு ஆகாது. சொந்த தொழில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, இல்லை நான் சொந்த தொழில் தான் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னா ஆரம்பத்தில் உங்களுக்கு லாபம் கொடுக்குற மாதிரி கொடுக்குங்க. ஆனால் கடைசியில் உங்களுக்கு அது ஏமாற்றம் படுத்திடும். அதாவது சொந்த தொழிலில் பொறுத்தவரையிலையும் கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது ஃபைனல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நஷ்டம் தான், ஏமாற்றத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ சொந்த தொழில் உங்களுக்கு செட் ஆகாது. 18வது பாயிண்ட்டு, கடன் பிரச்சனை உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். 13வது பாயிண்ட்டு, நல்ல ஒரு தீர்க்கதரிசியாக நல்ல ஒரு நல்ல ஒரு கற்பனைவாதியாக நீங்கள் இருப்பீங்க. நல்ல கற்பனை சக்தி அதிகமாக இருக்கும். ஆனால் தனக்குன்னா ஒரு முடிவு எடுக்கிறதுல ரொம்பவே குழப்பங்கள் இருக்கும். அதாவது சரியாக தான் முடிவு எடுத்திருப்பீங்க, அந்த முடிவு சரிதானா அப்படிங்கிறத ஒரு டைம் பேக் அடிக்கிற மாதிரி அந்த முடிவில் ஒரு பின்வாங்கிறது ஒரு குழப்பங்கள் உங்களுக்கு அடிக்கடி வருங்க. 14வது பாயிண்ட்டு, சோம்பேறித்தனம், அசால்ட்டு குணம், பிறவு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அலட்சியம், அசால்ட்டு தனம் அடிக்கடி வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஏற்படுத்திக்கிடக்கூடாது. ஒரு விஷயத்தில் சுறுசுறுப்பாக இருக்கணுங்க. உங்கள் பேர் அந்த மாதிரி சொல்லுதுங்க. 15வது பாயிண்ட்டு, செய்வனை குற்றம் இருக்குது அப்படிங்கிறத காட்டுதுங்க. இதுக்கு உண்டான அறிகுறிகள் கால் பிரச்சனை, கால் வலி, கால் உளைச்சல், அடிக்கடி காலில் அடிபடுறது, நைட்டு சரியாக தூக்கம் இல்லாமல் போகிறது, லேட்டாக தூங்குறது, நைட்டு சரியாக தூங்கினாலும் பாதியிலேயே முழிப்பு தட்டுறது, இந்த மாதிரி கால் சம்பந்தமான பிரச்சனை, தூக்க சம்பந்தமான பிரச்சனை இருக்கும். திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது, அந்த ஏக்கமும் இருக்கும். நான் நல்ல திறமைசாலியாக இருந்தால் நம்மளால் முன்னேற முடியல அப்படி ஏக்கம் இருக்கும். எவ்வளோ வருமானம் வந்தாலும் சேமிப்பு அப்படிங்கிறது இருக்காதுங்க. இதுதான் அந்த செய்வனைக்கு உண்டான அறிகுறிகள். கண்டிப்பாக அந்த செய்வனை அறிகுறிகள் உங்களுக்கோ உங்கள் அப்பா அம்மாவுக்கோ உங்கள் கூட பிறந்தவங்களுக்கோ அந்த செய்வனைகள் மாற்றி இருக்கும். ஒரு ஆளுக்கு தான் எல்லாருக்குங்கிறது கிடையாது. உங்கள் குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறீங்கன்னா அந்த 4 பேர்த்துக்குள்ள இந்த செய்வனை சிம்டம்ஸு மாறி இருக்குங்க. கட்டாயம் அந்த செய்வனைக்கு நிவர்த்தி செய்யணும். உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு தாராளமாக நிவர்த்தி செஞ்சுக்கோங்க. என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்க. 2 மாதத்தில் அனுபவ ரீதியான மாற்றங்களை உணர்வீங்க. இத்துடன் கிருஷ்ணசாமி என்ற பேருக்கான 15 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேர் வச்சே 15 பலன் துல்லியமாக சொல்கிறேன் அப்படின்னா நாங்கள் ஜாதகத்தை சின்ன அதிகமாக உள்ள துல்லியமாக சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.